அட வாங்க 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 வாங்க. என்ன வராதவங்க வந்திருக்கீங்க? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்ன சாப்பிடுறீங்க முதல்ல அத சொல்லுங்க சார். டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா, வடை பஜ்ஜி போண்டா என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க சார். உட்காருங்க சார், நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க சார், உட்காருங்க. உட்காருங்க மேடம், ப்ளீஸ் உட்காருங்க சார். உட்காருங்க சார். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? என்ன இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறான்? ரொம்ப தெனாவிட்டா பேசினவன் இப்படி பேசுறானா அப்படின்னு நினைச்சா மேடம் தான் சொன்னாங்க உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லி. உங்களை மட்டும் இல்ல, சார கூட நாங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறோம். நாங்க எங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி எதை வாங்கி கொடுத்தாலும் சார் சாப்பிட மாட்டேங்கிறாரு. என்ன சொல்லியும் வேணாங்கிறாரு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, செல்லுக்குள்ளதான் உட்காருவேன்னு அடம் பிடிக்கிறாரு மேடம். இப்போ நீங்க மனசு மாறின மாதிரி அவரையும் கொஞ்சம் மனசு மாற சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். போங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற வழியை பாருங்க. போங்க மேடம், போய் பேசுங்க. அப்பா மாமா பார்க்கணும்னு வர சொன்னீங்களாமே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எனக்கா பெரிய தியாகம் பண்றீங்களா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க மாமா? போதுமா? நீ என்ன பண்ண போறேன்னு தெரியாது நினைச்சிட்டு இருக்க எனக்கு. வீட்டுல இருக்கும் போதே எனக்கு தெரியாம அவ்வளவு நடந்துச்சு. இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானே, உனக்கு என்ன தெரிய போதுங்கிற இருமாப்புல இருக்கீங்களா? நான் இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ எனக்கு தெரியாம பண்ணதுனாலதான். மென்மேலும் இந்த தப்ப பண்ணாதீங்க, இன்னும் பெரிய சிக்கல்ல கொண்டாந்து விட்டுரும். வயசாயிருச்சு, இவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காத. என்னோட அனுபவம் உங்களுக்கு கிடையாது, சொன்னா கேளுங்க. அப்படிலாம் யாரும் உங்களை நினைக்கல மாமா. டாக்டர் அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை விட பெரிய அதிர்ச்சி என்னமா இருக்குது? கைதியாயி போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல நிக்கிறேன். இப்ப என்ன நான் செத்தா போயிட்டேன்? எனக்கு இருக்கிற மன வலிமை உங்களுக்கு எல்லாம் கிடையாது. புரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன பத்தி இது கூட தெரியாம இருக்கிறீங்களே. இல்லப்பா, டாக்டர் என்ன சொன்னாரு? டாக்டர் ஆயிரம் சொல்லுவாருடா. டாக்டருக்கு என்ன தெரியும்? அவருக்கு என் உடம்ப பத்தி தான் தெரியும். என் மனசு பத்தி தெரியுமா? என் மனசு வைராகியத்தை பத்தி தெரியுமா? டேய், நான் சாகிறதுனா உங்க அம்மா செத்தாலே அன்னைக்கே செத்துருப்பேன்டா. போடா போது, நடந்த பத்தி இப்ப பேசிட்டு இருக்க வேணாம். டேய், இதுக்கு பதில் சொல்றான். நீ எதுக்கா மல்லிகாவை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டே இப்போ? என்ன உனக்கு அறிவே இல்லையா? இத்தனை பிரச்சனைக்கு அவதான காரணம். அவளை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவளுக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? இந்த முடிவெடுத்ததே நான் தான் மாமா. சந்தோஷமா? ரொம்ப நல்ல காரியம் பண்ணி இருக்கிறேன். உன்னை ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டு பிரயோஜனம் வேண்டுமா? கேட்டா அதுவும் உங்களை காப்பாற்ற தான் பண்ணேன்னு சொல்லுவேன். ஏம்மா இவ்வளவு முட்டாளா இருக்கிறீங்க? எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்களே, அதனாலதான் இத்தனை பிரச்சனை வருது. அவளுக்கு இவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிருமா? சால்வ் ஆயிடுமான்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா எங்களுக்கு வேற வழி தெரியல. இந்த வயசுல உங்களை ஜெயில உட்கார வச்சுட்டு நாங்க எப்படி மாமா நிம்மதியா இருக்க முடியும்? என்ன காரணம் கட்டி இந்த முட்டாள்தனமான காரியத்தை செய்யாதீங்க. என்ன காப்பாத்துறதா நினைச்சு உங்க வாழ்க்கையை இழந்துடாதீங்கடா. டேய், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா. உங்க வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்குது. அறிவு கட்டுத்தனமா இதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இந்த ஆண்டவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதா, அவனை கை விட்டுற மாட்டான். எப்படி மாமா உங்களை அப்படியே விட்டுற முடியும்? நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க நியாயத்தை காப்பாத்தணும்னு தான் நினைச்சோம். ஆனா அநியாயம் பண்ற அவங்களுக்கு தானே எல்லாமே சாதகமா இருக்கு. அப்படி மனசை விட்டுற கூடாதுமா. நியாயமா இருக்கணும்னா பொறுமையா இருந்துதான் ஆகணும். எவ்வளவு நாள் மாமா பொறுமையா இருக்கிறது? அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் போல இருக்கு. இவர் மேல ஒரு கேஸ், சுந்தர் மேல ஒரு கேஸ்னு ஆளுக்கு ஒரு கேஸ வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா. சட்டத்தை மதிக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதிகாரம் உள்ள ஆளுங்களை எல்லாம் அவ கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா. இதுல எப்படி நியாயம் கிடைக்கும்னு எப்படி மாமா நம்பிட்டு இருக்க முடியும்? நீங்க நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு மாமா. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு இவரு, நீங்க, நம்ம குடும்பம் தான் முக்கியம். அதுக்காக என் வாழ்க்கை பலியானாலும் பரவாயில்ல. இவருக்கும் மல்லிகாக்கும் கல்யாணம் நடந்துதான் ஆகும். இது சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு ஒரு வழி தெரியல.
ம் ஏய் ஏய் வேண்டா நில்லு நில்லுமா. நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்கிற. டேய் நாகராஜ் சொல்ற அவனுக்கு சொல்லு. நட்ராஜ், சொல்லுங்க நீ அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தீங்களா? என்ன சொன்னாரு? ஏன் நட்ராஜ் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஏன் மாமா கிட்ட நாகராஜுக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் சொன்ன? என்ன நீ இது? பெத்த பிள்ளை கல்யாணம் நடக்க போறத அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? நீ எதுக்காக சொன்னேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். ஆமா, உங்ககிட்ட சொல்லி பார்த்தா நீங்க கேட்கல, அதான் அவர்கிட்ட சொன்னேன். அதான் அப்பா மல்லிகா சொன்னதை கேட்க வேணாம்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் ஏன் இப்படி செய்றீங்க? மாமாவை இந்த வயசுல இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறது உனக்கு கவலையா இல்லையா? இருக்கு நீ, ரொம்ப இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப தப்பு. இன்னைக்கு கல்யாணம் நடக்கலைங்கிறதுக்காக அப்பாவை தூக்கி உள்ள வச்சவ நாளைக்கு இந்த வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்காக ஒவ்வொருத்தரையும் தூக்கி உள்ள வச்சுட்டே இருப்பா. என்ன பண்ணுவீங்க? அப்போ அவ சொல்ற பேச்சை கேட்டுதான் நம்ம எல்லாரும் நடக்கணுமா? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை முதல்ல நிறுத்துங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தினா திரும்ப உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி போடுவா. அதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா தான் இருக்கோம். ஆனா நான் தயாரா இல்ல. நீங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்க என்னால முடியாது. அப்போ உங்க முடிவை நீங்க மாத்திக்க மாட்டீங்க. வேற வழி இல்ல நட்ராஜ், புரிஞ்சுக்கோ. ஆனா நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலடா. எப்படியாவது அப்பாவை வெளியே கொண்டு வந்துடணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பார், நீ மல்லிகாவை கல்யாணம் பண்ணி அப்பாவை வெளியில கொண்டு வந்தேனா நிச்சயமா அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இப்ப போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, உங்ககிட்டயும் அதே தானே சொல்லியிருப்பாரு. அப்புறம் ஏன்ன? டேய், அதான் சொல்லிட்டேன்லடா. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலடா. இந்த பிரச்சனை மொத்தத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் பண்ணி தானே ஆகணும். இனிமே என் லைஃப் எப்படி போனாலும் பரவாயில்லன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இந்த பிரச்சனை உன்னாலதான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால நீ உன் லைஃப் தியாகம் பண்ணணும்னு நினைக்கிற. அது உன்னோட இஷ்டம். ஆனா அண்ணியோட லைஃப் நான் தானே இந்த முடிவை எடுத்தேன். அப்புறம் என்ன? அண்ணி, நான் உங்ககிட்ட பேசல, நான் என் அண்ணன்ட்ட பேசிட்டு இருக்கேன். சொல்லுன, உன்னால வந்த பிரச்சனைக்கு அண்ணியோட லைஃப் பலிகடா ஆக்குறது எந்த விதத்துல நியாயம்? யோசி. அண்ணி, நீங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறது இந்த குடும்பத்துக்கே கொள்ளி வைக்கிற மாதிரி. ஆனா நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். டேய் பஞ்சு, பஞ்சு, டேய் 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 டேய். என்னடா டேய், ஏன்டா இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க? மனசு ஃபுல்லா வலிடா, தாங்க முடியல. குடிச்சா குறையும் நினைச்சேன், ஆனா இப்போதான் ரொம்ப வலிக்குதுடா. என்னடா என்னாச்சு? டேய், உனக்கு வேணா அந்த மல்லிகா சொல்லிட்டு போனது சாதாரணமா இருக்கலாம்டா, ஆனா எனக்கு அப்படி இல்லை. என்னால அதை தாங்கிக்கவே முடியலடா. அதான் ஃபுல்லா குச்சிட்டேன். ஆனாலும் மனசுல இருக்க குறை தீரவே மாட்டேங்குது. ஜாஸ்தி ஆகிட்டு தான்டா போகுது. எங்கடா அவன்? அவனை வெளியில வர சொல்றா. டேய் நாகராஜே, டேய் நாகராஜே, டேய் 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 நாகராஜே. டேய், எதுக்குடா கத்துற? டேய், இந்த நேரத்துல ஏன்டா அவனை கூப்பிட்டுட்டு இருக்க? ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா, என்னால தாங்கிக்கவே முடியல நட்டு. அதுக்காக இப்ப கூப்பிட்டு மல்லிகாவை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ண போறியா? நீ நார்மலா சொன்னாலே அவன் கேட்க மாட்டான். இப்போ நல்ல போதையில வேற இருக்க, நீ சொல்றத அவன் கேட்டுருவானா? டேய் டேய், நான் அதுக்கெல்லாம் அவனை தேடி வரலடா. அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன்டா. மன்னிப்பா? எதுக்கு? காலையில நான் என் மாப்பிள்ளைய அடிச்சு விட்டேன்டா. அடிச்சிட்டியா? நீயா? எதுக்குடா? அந்த மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற கோவத்துல அவனை நான் அடிச்சு விட்டேன்டா. கோவத்துல, அதுவும் நான் நல்லா குடிச்சிருந்தேனா, அதனால அப்படி பண்ணி விட்டேன்டா. அதுக்கப்புறம் தெளிஞ்சு மனசு கேட்காம மறுபடியும் ஃபுல்லா ஊத்திக்கிட்டேன். ஊத்திக்கிட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன்டா. அவன் என்னடா செய்வான்?
பாவம் இல்லடா அவன், புள்ள பூச்சிடா. அவனுக்கா எதுவும் யோசிக்க தெரியாது நட்டு. யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை அப்படியே செஞ்சிருவான் அவன். என்னதான் இருந்தாலும் நான் அவனை அடிச்சது ரொம்ப தப்புடா. நான் அடிக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த மல்லிகாவை தாண்டா அடிச்சிருக்கணும். அவ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். அடியா மல்லிகா! அவளை அடிக்க கூடாதுடா, கொன்றணும். கத்தி எடுத்துட்டு போய் அவளை அப்படியே சதுக்கு 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 சதுக்குன்னு குத்தி கொன்றணும்டா. செத்துறணும் அவளாம், உயிரோடவே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு, நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவளை குத்தி கொன்னுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். கொன்னுடலாமாடா அவளை? கொன்னுடலாம்டா. அவ தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவளை கொன்னுடலாம். அவளை கொன்னுட்டா அப்பா, வேதாஜி, நாகராஜ், நீ, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. அவளை சாவடிச்சிடலாம், சாவடிச்சிடலாம்டா அவளை. நட்டு, நானே அவளை சாவடிச்சிடறேன்டா. என்கிட்ட ஒரு கத்தி மட்டும் குடுறா. டேய், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுடா. இன்னைக்கே அவளை கொன்னுடலாம். என்னடா சொன்ன இப்ப? உண்மையாவா சொல்ற? டேய், நான் போட்டேன் அந்த போதையில சொன்னேன். இல்ல பஞ்சு, நீ சொன்ன மாதிரி அவளை கொன்னாதான் இந்த குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும். நம்ம எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தினா கூட வேற ஏதாவது ஒரு வழியில் அவன் நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால் அவளை கொல்றது தான் நல்லது. அதுவும் இன்னைக்கே. என் போதையெல்லாம் இறங்கி போச்சுடா. ஏதோ கோபத்தில் அவளை சாகடிச்சிடலான்னு சொன்னேன். இப்போ எனக்கு படபடப்பாக இருக்குது, கை காலெல்லாம் நடுக்குது. வாடா, ஓடி போயிடலாம். இந்த ஐடியா கொடுத்தது நீதாடா. ஏதோ போதையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். நீ இவ்வளவு சீரியஸாக இங்கே வந்து நிற்கிறேன்றதும் எனக்கு பயமாயிருச்சுடா. ஏய், நான் எடுத்த முடிவை மாற்றிக்கிறதா இல்லை, அவளை கொன்னாதான் எல்லா பிரச்சனையும் முடியும். உனக்கு பயமாக இருந்தால் நீ வேணா கிளம்பு. நான் மாட்டிக்கிட்டா கூட உன்னை எதுவும் போட்டுலாம் கொடுக்க மாட்டேன். போ. டேய், ஏன்டா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தம்பி மாதிரி இருக்க உடனே நான் எப்படிடா தனியாக விட்டுட்டு போவேன்? இங்கே வர்றா, நம்ம மாட்டிக்கிற நிலைமையே வந்தாலும் நான் உன்னை தனியாக விட்டுட்டுலாம் போக மாட்டேன்டா. அப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மலாம் நான் கிடையாதுடா. நான் பயப்படுறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ஒரு உயிரை கொல்ல போகிறோமேன்ற பயம்தான்டா. நான் மாட்டிப்பேன்ற பயம்லாம் எனக்கு சத்தியமாக கிடையாதுடா. எனக்கு என்ன ஆத்தாவா அப்போ நான் நாகராஜுக்காக இது கூட செய்ய மாட்டேனா? சரி வா. ம் 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 நட்டு, இது வழியா ஏறி அப்படி மேலே ஏறி போயிடுவோமா? இரு. யாரும் பார்க்கல. நட்டு, இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, நேராக ரூமுக்கு போக போகிறோம். நீ தலைகாணி எடுத்து அவள் மேலே வச்சு நல்லா அமுக்கிடு. நான் இந்த கத்தியால் அவளை நல்லா சதக்கு சதக்கு சதக்குன்னு குத்தி கொன்னுடுறேன். சூப்பர்ரா. ஆனால் அவள் இந்நேரம் தூங்கியிருப்பாளா? மணி 12 ஆகுதுடா, நிச்சயமாக தூங்கியிருப்பா. 12 ஆகுதா? ஐயோ நட்டு, இப்போ அந்த மேக்கப் பிராணியை பார்க்க அந்த பூனை மண்டையை வருவான்டா. தாச்சி, அதெல்லாம் வரமாட்டான்டா. வந்தாலும் பார்த்துக்கலாம். பேசாம்பா, வா. ரூம்ல இல்லையா? அப்ப இந்த பக்கமே பாப்போம். எங்கடா போற முண்டம்? எந்த ரூம்லடா இருப்பா மல்லிகா? ஆமாண்டா, நான் தான் மல்லிகாவோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் பாரு. என்கிட்ட போய் கேட்குறேன் எந்த ரூம்ல இருப்பான்னு. ஒவ்வொரு ரூமா போய் பார்க்க வேண்டியதுதான்.
நட்டு தள்ளு தள்ளுறா, நான் திறக்கணும்டா. இருடா, அப்படி இல்லை அது. டேய் யாரா யாரா இருக்காங்களா? என்னடா இவ 12 மணிக்கு மேக்கப்போட தூங்கிக்கிட்டு இருக்கா? சரிடா கத்தாத, எந்திரிச்சிருவலா. வா வா வா. டேய் அப்படிலாம் மட்டும் நினைக்காத. இவெல்லாம் இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டா. எந்திரிச்சா டைட்ல இருக்கா போல இருக்கு. வரியா? ரொம்ப கிட்ட பார்த்தா மல்லிகாக்கு பாட்டி மாதிரியே இருக்கா. யாரோ படுத்திருக்காங்க. யாரா? டேய் அங்க அவ படுத்திருக்கானா, இங்க யாரா படுத்திருப்பா? மல்லிகா. நட்டு எனக்கு ஒரு மாதிரி உதறுது நட்டு. டேய் தேவையில்லாம நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. இப்போ நீ என்ன தெரியுமா பண்ணணும்? தலகாணி வச்சு அவன் மூஞ்ச மூடுற. மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். வா. வேதாஜி சொன்ன கேளுங்க வேதாஜி, எனக்கு பசிக்கலங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருப்பீங்க? முதல்ல சொன்னா கேளுங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. சாப்பிடுங்க. என்னங்க சாப்பிடுங்க. என்னங்க நான் வேணா ஊட்டி விடுவா? சத்தியமா என்னால சாப்பிட முடியல வேதாஜி, புரிஞ்சுக்குங்க. என்னண்ணே ஏன் சாப்பிடாம இருக்க? மல்லிகா கூட உனக்காக போற கல்யாணத்தை நினைச்சா இனி அந்த கவலை உனக்கு வேண்டானே. ஏன்னா உனக்கும் மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதே இல்லை. அதனால அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு நீ சந்தோஷமா திருப்தியா சாப்பிடு மாப்ள. என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணே இனி அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு சொல்றோம். எதை வச்சுடா சொல்றீங்க? இங்க பாரு, அது அப்படித்தான். ஏன் எதுக்குன்னுலாம் உனக்கு அப்புறமா தெரிய வரும். கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, நீ சந்தோஷமா இரு மாப்ள. டேய் இதை கேட்க சந்தோஷமா தான்டா இருக்கு, ஆனா எப்படின்னு தெரியாம முழுசா சந்தோஷப்பட முடியலடா. மல்லிகா இருந்தா தானே கல்யாணம் நடக்கும். மல்லிகா இல்லை. ஏன் எங்க போனா? போயிட்டா. போயிட்டானா? புரியல. போயிட்டானா செத்து போயிட்டா. செத்து போயிட்டாளா? ஆமா. உண்மையா சொல்றீங்க? இந்த விஷயத்துல எதுக்கு நீ போய் சொல்ல போறோம்? அவ கன்ஃபார்மா செத்து போயிட்டா. திடீர்னு எப்படி செத்து போனா? கொன்னுட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன கத்தியால குத்தி கொன்னுட்டாங்க. அதனால நான் செத்து போயிட்டேன். இல்லடா தம்பிங்களா, என்ன அப்படி பாக்குறீங்க? இவ எப்படிடா உயிரோட வந்தான்னா? ஏண்டா என்னன்னா அவ்வளவு முட்டாள நினைச்சிட்டீங்களா மட பசங்களா? என்ன நடக்குது நட்ராஜ்? எனக்கு ஒன்றும் புரியல. கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க.